வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம இஸ்டூ பார்க்கலாம். கேரளா ஸ்டைல்ல ஒரு சிக்கன் இஸ்டூ பார்க்கலாம். நான் மண் பாத்திரம் வச்சு அதுல ஒரு 2 பட்டை இந்த சைஸ்ல, ஒரு ஸ்டாரு, ஒரு 5 கிராம்பு, ஒரு இதில் பிச்சு வச்சிருக்கேன். பிரியாணி எல்லாம் அது போட்டு போறேன். 2 ஏலக்காய், இஞ்சியும் வெள்ளை பூண்டும். நான் 1 கிலோ சிக்கன் செய்ய போறேன். அதுக்கு நல்லா ஒரு விரல் சைஸ் இஞ்சியை நல்லா நைஸா கட் பண்ணிருக்கேன். வெள்ளை பூண்டு ஒரு 6 பல்லு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் ஒரு பாதி வணங்கிருச்சு. அதுலயே நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது போட்டு போறேன். நல்லா வணங்கட்டும். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை போட்டுறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்குறது போதுமான அளவு. கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் வரணும். இந்த டைம் நான் 1 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டு போறேன். இந்த சிக்கனுக்கு உப்பு போட்டு போறேன். பாருங்க, நான் 1.5 ஸ்பூன் பெப்பர் பொடி பொடிச்சு வச்சிருக்கேன். அதுவும் போட்டு போறேன். இதுல இந்த பச்சை மிளகாய், இந்த குருமை, பெப்பர் பொடி, பின்ன நம்ம போடுற கரம் மசாலா, இவ்வளவுதான் காரம். பாருங்க, இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டேன். இந்த டைம் நான் 2 உருளைக்கிழங்கு சின்னதா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது போட்டு போறேன். அதே போல 1 கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் போட்டு. இந்த டைம் நான் ஒரு தேங்காயில ஃபர்ஸ்ட் பால் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்ல 1/2 கப்பு ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சிருக்கேன். இதுல அதே கப் அளவுக்கு 1 கப்பு பால் எடுத்து வச்சிருக்கேன். 2வது பால் அது ஊற்றிட்டு போறேன். இந்த டைம்ல வேணா நீங்க குக்கர்ல வைக்கிறவங்க இந்த டைம் குக்கர்ல விட்டு, இதே போல குக்கர்ல எல்லாம் தாளிச்சு போட்டுட்டு குக்கர்ல விட்டு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டுட்டு இறக்கிட்டு அந்த தேங்காய் பால் எல்லாம் ஊற்றிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இன்னும் இது கொதிச்சு இந்த சிக்கன் உருளைக்கிழங்கெல்லாம் இதுல வேகட்டும். பாருங்க, சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் நான் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சிருக்கேன். நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன். அதை நான் ஊற்றிட்டு போறேன். கூடவே நான் தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சிருக்கேன்லவா, அதையும் இதுலயே ஊற்றிட்டு போறேன். சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் இஸ்டூ ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூடு எனக்கு கை பிடிக்க முடியல, இல்லைன்னா பிச்சு காமிச்சிருப்பேன். இதுல பாருங்க, நான் முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, 2வது பெரிய வெங்காயம் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது இதுல போட்டு போறேன். நெய்யில ரோஸ்ட் பண்ணிருக்கேன். என்கிட்ட இருந்து அதை நான் போட்டு போறேன். வெளிச்செண்ணெயிலேயே இது ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். அந்த டைம் மல்லித்தலை ஓட்டுற போறேன். இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, இது இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, கொழா புட்டுக்கு, பின்ன நம்மளுக்கு சப்பாத்தி கூட சாப்பிடலாம். இது கூட எல்லாம் நல்ல இட்லிக்கு, தோசைக்கு, அதுக்கு அந்த ஃபுட்டு கூட இந்த இஸ்டூ நல்ல மேட்ச் ஆகும். கேரளா டிஷ். வாங்க நம்ம வீட்டுல கொழா புட்டு கூட சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.